ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்த் இந்தியன் ஸ்பெஷலான சோலே மசாலா பட்டூரா ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேன். இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் பிடிக்கும். அது நைட்டு டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேன். பாருங்கள், நல்லா பஃபியாக வரும். இந்த பட்டூரா ரெசிபியும் சோலே மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஆனால் டக்குன்னு இன்றைக்கி சோலே மசாலா பவுடர் நம்மளுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது இல்லைனாலுமே கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சோம்னா பஞ்சாபி ஸ்டைலில் இந்த சோலே மசாலா அவ்வளோ சூப்பராக வருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் ஏற்கனவே 8 மணி நேரத்துக்கு முன்னாடி சுண்டல் நான் 2 வித சுண்டல் சேர்ப்பேங்க. இப்போ அதை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் டீ தூள் நான் வடித்து எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் டீ பேக் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது நல்ல கலரை கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஜாதிப்பூ, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. இதுக்கு வேணுங்கிற தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 4 விசில் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே பட்டூராவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாங்க. ஏன்னா ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக அந்த பட்டூரா மாவு ஊறணும். ஊறினா தான் நம்மளுக்கு நல்லா பஃபியாகவும் சாஃப்டாகவும் வரும். நான் இதுக்காக 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இதை வேண்டாங்கிறவங்க கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். ஆனால் டேஸ்ட் ஒரிஜினலாக இது நல்லாயிருக்கும். இதில் ரவை சேர்த்திக்கிறேங்க 1 டேபிள் ஸ்பூனுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் சர்க்கரை மெயினாக சேர்த்துனுங்க. நல்லா பூரி பஃபியாக வரும். இதில் தயிர் சேர்த்திக்கிறேன். லாஸ்ட்டாக நான் தயிர் சேர்த்துறேங்க. தயிர் சேர்த்துறப்ப அந்த பட்டூரா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறேன். பூரி மாவு எப்பயுமே நம்மளுக்கு டைட்டாக இருக்கணும். அதே சப்பாத்தி மாவாக இருந்தால் தான் கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு தட்டு போட்டு இல்லை ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது அரை மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த சன்னா மசாலா நல்லா அந்த சன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ அடுத்த ப்ராசஸ் அது என்னங்கிறத பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு சோலே மசாலா பவுட்ரு வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வறுத்து அதை பவுட்ரு பண்ணி கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், அந்த டீ தூள் ஊற்றுனங்காட்டி அந்த கலர் பாருங்கள் சூப்பராக இருந்திருக்கு. இப்போ நல்லா அந்த கொண்டக்கடலை வெந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சமாக நான் எடுத்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். டேஸ்ட்டு நல்லா வரும். அதுக்காக கொஞ்சம் இது திக்னஸ்க்காக இந்த கொண்டக்கடலையை அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ இதோட உப்பு சேர்த்திக்கிறேன். இதில் ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிடலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துறேங்க, ஒரு அரை டீஸ்பூன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா இதில் சாட் மசாலா 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துறேன். இதில் மேங்கோ பவுடர், அதாவது ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அதனுடைய புளிப்புத்தன்மைக்காக இதை சேர்த்துவாங்க. இல்லைன்னா நீங்கள் மாதுளம்பழ பவுடர் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. சோலே மசாலாவுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி அந்த சன்னா மசாலா பவுடர் இருந்ததுனால அதையவே நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்திக்கிறேன். ஏன்னா இது டேஸ்ட்டு நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ இதை சேர்த்திட்டேன். இதில் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணுறேங்க. வீட்டில் அரைச்சது தான். இப்போ எல்லாமே கலந்தாச்சு. இப்போ அரைச்ச விழுதியும் இதோட சேர்த்திக்கிறேன். அந்த குக்கர்லேயே சேர்த்திக்கலாங்க. இது நல்லா திக்னஸ் கொடுக்கும். அந்த டேஸ்ட் அந்த வெங்காயமெல்லாம் போடுறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த சைடு பூரிக்கு நான் கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம குழம்புக்கு தாளிக்கிறதுக்காக ஆயில் விட்டு இதில் கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக சீரகம், கசூரி மேத்தி கண்டிப்பாக சேர்த்துணும். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் சேர்த்திருக்கிறேங்க. இதோட கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அந்த சீரகம் நல்லா ஸ்மெல், அந்த வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். நல்லா பெருசாக இருக்கிற பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் மல்லித்தலை. இதை நல்லா ஃப்ரை பண்ணி அந்த வேகிற கொண்டக்கடலையோடு எடுத்து சேர்த்திக்கலாம். இப்போ அதுக்குண்டான பவுட்ரு எல்லாமே போட்டாச்சுங்க. இப்போ இதை சேர்த்துனோம்னா வேலை முடிஞ்சுது. அதுக்குண்டான தண்ணி கரெக்டான தண்ணியை விட்டு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ வெந்துருச்சு. இப்போ அதையும் எல்லாம் ஒன்றா சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி இது வேகிறதுக்குள்ளே நம்ம பட்டூரா போட்டு முடிச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதுங்க. இது ரெண்டுமே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஜாஸ்தி வேலைக்குள்ள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டிங்க. லாஸ்ட்டில் நான் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி போட்டு ஒரு 3 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு இறக்குறேங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலையும் தூவிக்கிறேன். அருமையான பஞ்சாபி ஸ்டைலில் சோலே மசாலாவும் பட்டூராவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை மறக்காமல் தட்டிடுங்க. அருமையான இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடிங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த டீ தூள் போட்டங்க, இந்த கலர் அவ்வளோ நல்லா வந்திருக்குங்க. எம்மியான டேஸ்ட்டோட இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அது ஆயிட்டுருக்குது. நான் அதுக்குள்ளே பட்டூராவுக்கு மாவு
கொஞ்சமாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க பூரிக்கு. எப்பயுமே நம்ம மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணுங்க. அது சப்பாத்தி மாவாக இருந்தாலும் சரி, பூரி மாவாக இருந்தாலும் சரி. அப்போ கொடுக்குறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ வேணுங்கிற அளவு நான் ஒரு 2-3 இதை மட்டும் எடுத்துக்கிறேங்க. பீடாவை மட்டும் எடுத்துக்கிறேன். இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம தேய்க்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 2-3 பூரிக்கு நம்ம தேய்ச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு போடுறது கொஞ்சம் அந்த ஆயில் வந்து கரெக்டான சூடில் இருக்கும். நம்ம டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். அதுக்காக தான் தேய்க்கிறேங்க. அவ்வளோதான், எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க அட் அ டைமில். இது சூடாக வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.